எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சுக்குநூறா போச்சு. ம். நால்வர் அணின்னு ஒரு அணி உருவாச்சு. எத்தனை அணி? 4 அணி. ஆமா. நெடுஞ்செழிய, அரங்கநாயகம், திருநாவுக்கரசு, அழகதி, இப்படி பல பேர் ஒரு அணியை உருவாக்குனாங்க. நாங்க நேரா எம்ஜிஆர் சமாதியில் போய் சத்தியம் பண்ணாங்க. இந்த கட்சி அழிஞ்சு சுக்குநூறா போச்சு. ஜே யாருமே எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக. அதிமுக தொண்டை குக்கிராமத்திலிருந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். கடைசியா என்ன ஆச்சுன்னா, அந்த 4 அணியும் காணோம், 7 அணியும் காணோம், ஜானகியும் காணோம். கடைசியா ரெட்டையிலையும் ஜெயலலிதாவும் தான் 91 ஜெயலலிதா மரணம் அடைகிற அந்த 2016 வரை அதிமுக ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. ஆமா. ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அந்த கட்சி யாரால் காப்பாற்றப்படும்? இப்படி ஒரு பெரிய சிக்கல் வந்து ராத்திரி 9 மணிக்கு குருமூர்த்தி எழுப்பி விட்டு நேரா போய் எங்க சமாதியில ஓபிஎஸ் என்ன யுத்தம், தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சு சுக்குநூறா போச்சு. சுக்குநூறா போன பிறகு மீண்டும் நீங்க எதிரி பூரா இருக்கான். திமுக பார்த்துட்டு இருக்கான், பாஜக, காங்கிரஸ், ஒளிஞ்சுதா அதோட எம்ஜிஆர் கட்சி. இப்படி ஆனால் இதயத்திலிருந்து ரத்தம் வடிந்தது எங்க? குக்கிராமத்துல இந்த அதிமுக பல லட்சம் கோடியை திருடி வச்சிருக்கிற இந்த நபர்கள் காப்பாற்ற எவனுமே வரல. எங்க இருக்கிறவன்? குக்கிராமத்தில் இருக்கிற குப்பனர், சுப்பனர், ராமனு, கந்தனம், தலித் கிராமங்கள், அருந்ததியர் கிராமங்கள்லாம் கண்ணீர் வடிச்சான். என்னடா அந்த கட்சி இப்படி போச்சடா. சொந்த கட்சி அவன் தான் நினைச்சான். ரெட்டையில யாருக்கான அதிகாரம்? உழைக்கிற தெருவில் படுத்து கிடக்கிறானல்ல அவனுக்கான அதிகாரம். சரி, நான் ஈரோட்டில் பார்த்தேன், ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்கார்ந்து யாசகம் கேட்டுட்டு இருக்கிறான். அவன் நெஞ்சில் எது வச்சிருக்கான்? எம்ஜிஆரை பச்சை ஊற்றி இருக்கானுங்க. செருப்பு தைக்கிறான். எனக்கு நான் போய் அங்கதான் செருப்பு தைப்பேன். சாலி கிராமத்தில் எம்ஜிஆர் படம் பெருசா வச்சிருக்கான். இப்படியான கட்சியை செங்கோட்டையன் இல்லை, செங்கோட்டையே வந்தாலும் உடைக்க முடியாது. செங்கோட்டையன் இல்லைங்க, செங்கோட்டையனே வந்தாலும் உடைக்க முடியாது. பல பேர் உடைச்சு பார்த்துட்டான், ஒன்றுமாகவில்லை.